பார்க்கிறார். ஆபிரகாமை குறித்து நம்ம வாசித்து தியானித்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்கிறோம். வசனம் அவனை குறித்து வரும்பொழுது சொல்லுங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாய சாராளையும் நோக்கி பாருங்கள். அவர்களை நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி இருக்கும்பொழுது சொல்லுங்க, அவன் ஒருவனாய் எப்பொழுது இருந்தான்? அவனை சுற்றி தான் நிறைய பேர் இருந்தாங்கல்ல. அவங்க வீட்டில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட வேலைக்காரங்க இருந்தாங்களே. சகல ஆஸ்தியுடைய செல்வ சீமானா இருந்தானே. அப்படின்னா கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவன் யாராக இருந்தான்னா அவன் ஒருவனாக இருந்தான். சிலர் காதுக்கு மட்டும் நன்றாக புரியும். எனக்கு நண்பர்கள் இல்லை, எனக்கு சொந்தங்கள் இருந்தும் சொந்தங்கள் இல்லாதது போல இருக்கிறது, நான் தனியாக இருக்கிறேன், நான் ஒருவனாக இருக்கிறேன் என்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை புரியும். நான் ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாம் ஒருவனாய் இருந்த பொழுது அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். அது அந்த பெருக்கம் எல்லாரும் இருக்கும் பொழுது வந்ததல்ல. அவன் ஒருவனாக, இப்படி சொன்ன அவன் தன்னந்தனியாக நின்ற பொழுது, அவன் தன்னந்தனியாக வனாந்தரத்தில் நின்ற பொழுது கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். நீங்கள் நான் ஒருவன் தானே என்று சொல்லாதீங்க, நான் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. இந்த அனுபவம் நல்ல அனுபவம். இது தேவன் ஆசீர்வதிப்பதற்கான நல்ல தருணம்.